கொஞ்சம் முன்னுக்கு போம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஃபைனலா ஒரு இன்னொரு லைவ் ஒன்று போடுவோம்னு நினைச்சிச்சு. இப்ப நாங்க வாட்டர்லூ பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். எம்பாக்மெண்ட் ஸ்டேஷன் அருகில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வெஸ்ட்மின்ஸ்டர் பக்கமாக போய் அப்படியே லண்டன் ஐய சுத்தி அப்படியே இப்ப நாங்க வாட்டர்லூ பிரிட்ஜுக்கு வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் லண்டனில் அவதியுறும் பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவை செலுத்தும் ஒரு நாள் தான் இன்று நேஷனல் மார்ச் ஆஃப் லண்டன் என்று மக்கள் எல்லோரும் வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டாலும் அங்கே தங்களுடைய உறவுகளை மிக நீண்ட நாட்களாக பிரிசன்ல இருந்த கைதிகளாக நடத்திய இஸ்ரேல் விடுவிக்கப் போகின்றது, விடுவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களும் அங்கே வீதிகளில் இறங்கி கொண்டாடுகிறார்கள். இங்குள்ள மக்களும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும். நெதன்யாஹு போன்ற கொடியவனுக்கு உலக சமூகம் அவனை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த அடக்குமுறை ஒழிய வேண்டும். அவர்களுக்கு நீண்ட கால ஒரு அமைதி பிறக்க வேண்டும் என்ற பல காரணங்களுக்காக இன்று வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த போராட்டம் நிறைவுக்கு வரக்கூடிய பகுதியை அடைந்து விட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிடம் நடந்து சென்றால் தொடங்கிய இடத்தை வந்து சேர்ந்து விடுவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்தவரை 2-3 லைவ்களை போட்டு உங்களுக்கு இந்த காட்சிகளை காண்பித்தேன். உலகிற்கு இந்த வீடியோக்களை அதிகம் பகிர்வதால் எல்லா உலகில் உள்ள எல்லா இன மத மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த காசா மக்களுடன் இருக்கிறார்கள் என்பதை உலகிற்கு எடுத்துக் கூறியவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். எனவே இறுதி காட்சிகளை பாருங்கள். ஒவ்வொரு விதமான மக்கள் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் பாலஸ்தீனுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.